ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். கனவுகள் என்பது நம் மனதில் இருக்கும் பயம் மற்றும் பிரச்சனைகளின் வெளிப்பாடே என்று கூறப்படுகிறது. நம் வாழ்வில் இதுவரை நாம் கையாண்ட பிரச்சனைகளோ அல்லது எதிர்காலத்தில் நமக்கு வரவிருக்கும் பிரச்சனைகளின் பிரதிபலிப்பாகவோ கனவுகள் இருக்கலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 7 வகையான கனவுகள் கண்டிப்பாக நமது வாழ்வில் ஒரு முறையாவது வந்திருக்கும். அந்த கனவுகள் என்னவென்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மை யாரோ துரத்துவது போல கனவு வரும். அது மிருகமாகவோ மனிதனாகவோ இல்லை யாரென்று தெரியாத ஒன்றாக கூட இருக்கலாம். இதற்கு காரணம் நீங்கள் இருக்கும் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பிடிக்கவில்லை, அதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று தெரியவில்லை என்று பொருள். நீங்கள் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளிவர வேண்டும் என்று துடிக்கும் போது இது போன்ற கனவுகள் வரும். ஒரு கட்டடத்தின் மேலே இருந்து விழுவது போலவோ அல்லது தண்ணீரில் மூழ்குவது போலவோ கனவு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உதவிக்கு யாரும் இல்லை, அதனால் உங்கள் மனம் தவிக்கிறது என்று பொருள். உங்களுக்கு வாழ்க்கையில் உதவிகள் கிடைத்துவிட்டால் இது போன்ற கனவுகள் வராது. பரீட்சையில் ஃபெயில் ஆவது போன்ற கனவு வருவதற்கான காரணம் பள்ளி வாழ்க்கையோ அல்லது கல்லூரி வாழ்க்கையோ படித்து முடித்த பிறகும் பரீட்சையில் ஃபெயில் ஆவது போன்ற கனவு வரும். இதற்கான அர்த்தம் உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை குறித்து கவலை இருப்பதாக பொருள். இதற்கு தீர்வு நீங்கள் எதிர்காலத்தை குறித்து சரியான முறையில் திட்டமிட வேண்டும். நீங்கள் எதையோ தவற விடுவது போல கனவு வருவது, பஸ் ஸ்டாண்டிற்கு போகும்போது கடைசி நிமிடத்தில் பஸ்ஸை தவற விடுவது அல்லது நண்பன் தூக்கி போடும் பந்தை பிடிக்க முடியாமல் மிஸ் பண்ணுவது போன்ற கனவுகள் வந்தால் நடந்து முடிந்த முக்கியமான ஏதோ ஒரு மீட்டிங் அல்லது வேலைக்கான இன்டர்வியூ போன்றவற்றை தவறவிட்டதே காரணமாகும். உங்களுடைய பல் கீழே விழுவது போல கனவு கண்டால் அல்லது வாயில் ஏதோ ஒரு பல் இல்லாத மாதிரி கனவு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லாமல் உணர்வதாக பொருள். நீங்கள் பயத்திலும் கவலையிலும் பாதுகாப்பின்மையாகவும் இருப்பதாக அர்த்தம். நீங்கள் ஏதோ ஒரு இடத்தில் தொலைந்து போனது போல கனவு கண்டால் அந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியாதபடி கனவு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத கஷ்டம் இருப்பதாக பொருள். பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடனை எப்படி திருப்பி தருவது போன்ற பிரச்சனைகள் இருப்பதாக அர்த்தம். அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறீர்கள் என்று பொருள். நீங்கள் வண்டியில் போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று அது பழுதடைந்து விட்டது போல கனவு கண்டால் உங்களால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று பொருள். இந்த 7 கனவுகளில் உங்களுக்கு எந்த கனவு வந்திருக்கிறது என்று கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.